நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தாலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவச் செய்வானார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நமக்கெல்லாம் படிப்பினையாக பல வரலாற்று நிகழ்வுகள், பல வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பித்து, அல்லாஹ் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த இறுதி வேதமான அல் குர்ஆனில் பல வரலாறுகள் நமக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்களின் வரலாறுகளும், அல்லாஹ்வுக்காக இந்த துனியாவில் வாழ்ந்த நபிமார்கள் அவர்கள் செய்த தியாகங்களும், அவர்கள் பட்ட கஷ்டங்களும், அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் அனுபவித்த துன்பங்கள், அவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாம் பெரும் படிப்பினையாக அல் குர்ஆனில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போன்று நபிமார்கள் அல்லாத சில நல்லடியார்கள், நல்ல மூமின்களின் வரலாறுகளும் நமக்கு அல் குர்ஆனில் படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளுடைய வரலாறுகளும் அல் குர்ஆனில் மிக பெரும் படிப்பினையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லவர்கள் வரலாறும் படிப்பினையாக அல் குர்ஆனில் இருக்கிறது. தீயவர்கள், பாவிகள், குற்றவாளிகளின் வரலாறு, அநியாயக்காரர்களின் வரலாறும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அநியாயக்காரர்களான அந்த பாவிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அத்தகைய பாவிகள் அவர்கள் செய்த பாவங்களுக்காக, அவர்கள் செய்த தவறுகளுக்காக இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த குற்றவாளிகளின் தன்மைகளை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். அப்போ குற்றவாளிகளின் வரலாறு நமக்கு எதற்காக சொல்லப்படுகிறது? அதிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்த குற்றங்கள், பாவங்களின் காரணமாக இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்டார்கள். மறுமையிலும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த தண்டனையை விட கடுமையான தண்டனை மறுமையிலும் இருக்கிறது. அப்போ பாவிகள், குற்றவாளிகளின் நடவடிக்கை, குற்றவாளிகளின் தன்மைகள் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக குற்றவாளிகளின் வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். நல்லவர்களின் வரலாறு நமக்கு எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் அந்த நல்லவர்களை போன்று நமக்கு முன் சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் சென்ற, அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு முன் சென்ற சமுதாயமான அந்த முன் சென்ற நல்லடியார்கள், முன் சென்ற நபிமார்கள், அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக எப்படி தியாகங்களை செய்தார்கள், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தங்களை எப்படி அர்ப்பணித்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்த அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயந்து இரையச்சமுடையவர்களாக, தக்வாவுடையவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நல்லடியார்கள்ட்ட இருக்கக்கூடிய ஈமானிய உறுதி, அவர்கள்ட்ட இருந்த அந்த இரையச்சம், ஈமானிய உறுதி, அவர்கள்ட்ட இருந்த அந்த உறுதியான ஈமான், அவர்கள்ட்ட இருந்த தக்வா,
அவர்கள்ட்ட இருந்த அந்த இஸ்திகாமத், இதெல்லாம் மூமின்களாகிய நமக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல் குர்ஆன்ல பல நல்லவர்களின் வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்கள் எல்லாம் நபியின் காலத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைப்பதற்கு முன்பு அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வழிகேட்டில் இருந்தார்கள், எப்படிப்பட்ட தீமைகளை செய்த தீயவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஹதீஸ்களில, வரலாற்று கிதாபுகளில பல செய்திகள் நமக்கு ஆதாரங்களாக இருக்கிறது. சத்திய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, இந்த தூய இஸ்லாம் சஹாபாக்களுக்கு கிடைப்பதற்கு முன்பு சஹாபாக்களில் சிலர் சிலை வணங்கிகளாக இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலான சஹாபாக்கள் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலான சஹாபாக்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எல்லா விதமான ஹராமான செயல்களையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்பு அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக, சிலை வணங்கிகளாக, மது அருந்தக்கூடியவர்களாக, பெண் பிள்ளைகள் பிறந்தாலே அதை உயிரோடு அவமானமாக கருதி உயிரோடு புதைத்து கொலை செய்யக்கூடிய குற்றவாளிகளாக, மது அருந்தும் பாவிகளாக இருந்த அவர்கள் இஸ்லாம் வந்த பிறகு அவர்களுடைய நிலைமை எப்படி மாறியது என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கும் பொழுது, நீங்கள் ஹதீஸ்களில் இருக்கக்கூடிய வரலாறுகளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அல் குர்ஆன்லயே அவர்களின் வரலாறு நமக்கு மிக பெரும் படிப்பினையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. வரலாறுனா என்ன? சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு அல் குர்ஆன்ல இல்லை. அவர்களை அல்லாஹ் எப்படி நேசித்தான், அல்லாஹ்வுடைய நேசத்திற்கும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கும் சஹாபாக்கள் எப்படி ஆளாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி அல் குர்ஆன்ல படிப்பினையாக இருக்கிறது. சஹாபாக்களான முஹாஜிர்களை பற்றி, மக்காவாசிகளான முஹாஜிர் சஹாபாக்களை பற்றி அல் குர்ஆன்ல சில வசனங்கள் மிக பெரும் படிப்பினையாக அமைந்திருக்கிறது. அந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு உதவி செய்த அன்சாரிகளான சஹாபாக்களை பற்றியும் சில செய்திகள், அவர்களை பாராட்டி அவர்களை சிலாகித்து சில தகவல்கள் திருக்குர்ஆன்ல படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முஹாஜிர் சஹாபாக்களை அல்லாஹ் பாராட்டுகிறான் அல் குர்ஆன்ல. அன்சாரி சஹாபாக்களான மதீனாவாசிகளான அன்சாரி சஹாபாக்களையும் அல்லாஹ் பாராட்டுகிறான். அப்ப அல்லாஹுவால் பாராட்டப்பட்ட மக்களாக சஹாபாக்கள் மாறியதற்கு காரணம் என்ன? அவர்கள் பின்பற்றிய இந்த சத்திய மார்க்கம், அவர்கள் நேசித்த இந்த சத்திய மார்க்கம், அவர்களை மாற்றியது அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிய அந்த நேர்வழி, அதான் காரணம். அப்ப சஹாபாக்களின் சிறப்பு எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல உயர்ந்திருக்கிறது, அல்லாஹ் சஹாபாக்களை எந்த அளவுக்கு விரும்புகிறான் என்பதை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, காலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு ஸாலிக லிமன் ஹஸிய ரப்பா. அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பற்றி சொல்லுகிறான், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய, தக்வாவோடு வாழக்கூடிய அந்த சஹாபாக்கள், தக்வாவோடு வாழ்ந்து மரணித்த, ஈமான்ல உறுதி மிக்கவர்களாக வாழ்ந்து மரணித்த அந்த சஹாபாக்கள் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டார்கள். அப்ப நாம ஒரு சஹாபியுடைய பெயரை குறிப்பிடுவதா இருந்தா அவரை ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லுகிறோமே, ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வதற்கு, ரலியல்லாஹு அன்ஹுமா என்று சொல்வதற்கு, பெண்களை, சஹாபிய பெண்களை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வே குர்ஆன்ல அவங்கள ரலியல்லாஹ் என்று சொல்லுகிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அப்ப சஹாபாக்களை அல்லாஹ் தான் பொருந்தி கொண்டதாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு காலத்துல தீமையில் மூழ்கியவர்கள், வழிகேட்டில் இருந்தவர்கள், வழிகேட்டின் உச்சத்தில் இருந்தவர்களை அல்லாஹ் தான் பொருந்திக்கிட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அவங்க எந்த அளவுக்கு வழிகேட்டுல, பாவ செயல்கள்ல, குற்றத்துல இருந்தாங்களோ, அந்த குற்றத்தில இருந்து, பாவ செயல்களிலிருந்து திருந்தி அல்லாஹ் நேர்வழி காட்டிய பிறகு எல்லா பாவங்களிலிருந்தும் திருந்தி தான் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்ட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு தேடினார்கள்.
நரகத்தை விட்டு அதிகமாக அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினார்கள், சொர்க்கத்தை விரும்பினார்கள், அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தை நேசித்தார்கள், சொர்க்கத்தை நேசித்து சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். பாவிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடினார்கள். செய்த பாவங்கள் குற்றங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தார்கள், நபி சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தார்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் சஹாபாக்கள் யாருக்காகவும் சத்திய மார்க்கத்தை விட்டு கொடுத்ததில்லை. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் சில பேரை பார்க்கிறோம், அற்பமான உலக ஆதாயங்களுக்காக, உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவிக்காக, பணத்துக்காக, உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான பதவி சுகத்துக்காக மார்க்கத்தை விடுறத பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு சில பேர் பதவிக்காக, அற்பமான பணத்துக்காக மார்க்கத்தை விட்டுட்டு ஷிர்க் வைக்கிற செயல்கள்ல ஈடுபடுவதை பார்க்க முடியும். ஷிர்க் வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு பக்கத்தில் போய் நின்று அந்த முஷ்ரிக்குகளோடு முஷ்ரிக்குகளாக நிற்கக்கூடிய நிலையை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். எதுக்குடா எப்படி இப்படி நிக்கிறாங்க? அப்படி என்ன முஷ்ரிக்குகளை ஆதரிக்க வேண்டிய நிலைமை என்ன? அந்த முஷ்ரிக்கு செயல்களை ஆதரிச்சு அவங்க கொடுக்கிற பொருட்களை எல்லாம் எதுக்கு வாங்குறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது. என்ன காரணம்? உலகத்துல கிடைக்கக்கூடிய அற்பமான பதவி. இந்த அற்பமான பதவி நம்மள மறுமையில அல்லாஹ் தரக்கூடிய நஷ்டத்திலிருந்து காப்பாற்றுமா? நமக்கு அல்லாஹ் ஒரு துன்பத்தை கொடுத்தா அதுல இருந்து நம்மளை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் எல்லாத்திலையும் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவன் அல்ல. எந்த கஷ்டம் எந்த துன்பமா இருந்தாலும் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் தர்றான். எல்லா சோதனைகளும் எல்லா துன்பங்களும் அல்லாஹ்ட்ட இருந்துதான் வருகிறது. அவன் தான் சோதனையை கொடுக்கிறான், அவன் தான் நம்மளை சோதிக்கிறான், அவன் தான் நம்மளை சோதனையிலிருந்து காப்பாற்றுறான். அப்ப அல்லாஹ்வை நம்பி அவனுடைய மார்க்கத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் நாம விட்டுறக்கூடாது. வழிகேடுன்னு தெரிஞ்சு அதை ஆதரிக்கிறது இருக்கிறது, அது ஈமானுக்கு எதிரானது. உலகத்துல ஒரு கொள்கை வழிகேடு என்று தெரிகிறது, உலகத்தில் ஒரு மதம் வழிகேட்டு மதம் என்று நல்லா தெரிகிறது, தெரிஞ்சும் அந்த மதத்தை பின்பற்றுவதும், மூமினாக இருந்து கொண்டு அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சடங்குகளை பின்பற்றுவதும், வழிகேடு என்று தெரிஞ்சும் அந்த வழிகேட்டை ஆதரிப்பதும், ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தில் இருந்து கொண்டு அல்லது குறிப்பிட்ட ஒரு கட்சியில் இருந்து கொண்டு வழிகேடு என்று தெரிந்தும் அந்த வழிகேட்டை செய்வது, ஆதரிப்பது இருக்கிறது, அது ஈமானுக்கு எதிரானது. அந்த வழிகேடர்களோடு இவர்களும் வழிகேடர்களாக மறுமையில் நிற்பார்கள். ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவன் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் வழிகட்ட பாத்தில்களை ஆதரிப்பானேயானால் அவன் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தம் சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆதரிச்சுட்டான். ஒரு வழிகேட்டுல போய் நின்றுட்டான், ஒரு வழிகேட்டு பாத்தில ஆதரிச்சுட்டான், அதுக்கு சப்போர்ட்டா போய் நின்றுட்டான், உலக ஆதாயத்துக்காகவோ பதவிக்காகவோ எதுக்காகவோ போய் நின்றுட்டான். நின்ற அந்த மூமின் அதை நினைச்சு மனம் வேதனைப்படும். இப்படி செஞ்சுட்டமே நினைச்சு கண்ணீர் வடிக்கணும். தஹஜ்ஜுதுல தௌபா செய்யணும், சுபுஹ் தொழுது தௌபா செய்யணும், ஜும்மா தொழுகையில தௌபா செய்யணும். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் நீ ஹராமாக்கிய பாவம் என்று தெரிந்தும், வழிகேடு என்று தெரிந்தும் அதுல போய் நான் நின்னுட்டேன், என்ன மன்னிச்சிரு, மறுமையில என்ன கண்டிச்சிடாத, என்ன குற்றம் பிடிச்சிடாதன்னு சொல்லி அதிகமா மௌத்தா போற வரைக்கும் அல்லாஹ்ட்ட அதை நினைச்சு கவலைப்பட்டு தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். அப்படி தேடினா அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய தவறா? இது நமக்கு முக்கியமா? இதுதான் நமக்கு முக்கியம், உலக ஆதாயம் தான் முக்கியம்னு சொல்லி வழிகேட்டில் போய் நின்றதை நிற்பதை ஆதரிப்பவன் நாளை மறுமை நாள்ல வழிகேடர்கள் கூட்டத்தில் நிற்பான். எவெல்லாம் இந்த உலகத்துல வாழும் போது முஷ்ரிக்குகளை ஆதரித்தானோ, எவெல்லாம் இந்த உலகத்துல வாழும் போது காஃபிர்களை ஆதரித்தானோ, காஃபிர்களோடும் முஷ்ரிக்குகளோடும் பணத்துக்காக பதவிக்காக அற்ப உலக ஆதாயத்துக்காக போய் நின்றானோ, அவெல்லாம் ஆகிரத்துல நிற்கும் போது
இந்த துனியாவில் இருக்கும்போது எந்த மூமினை ஆதரிக்காமல், எந்த முஷ்ரிக்கை ஆதரித்து, எந்த காஃபிரை ஆதரித்து, எந்த வழிகேட்டு கொள்கைக்காரனை ஆதரித்து நின்றானோ அந்த காஃபிரோடு முஷ்ரிக்கோடு அல்லாஹ் இவனை நிச்ச வைக்கிற நிலைமை ஏற்படும். அதனாலதான் எந்த சந்தர்ப்பத்திலையும் சஹாபாக்கள் மார்க்கத்தை விட்டு கொடுத்தது கிடையாது, அல்லாஹ்வை விட்டு கொடுத்தது கிடையாது, நபியை விட்டு கொடுத்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் வாழ்ந்த அந்த சத்திய சஹாபாக்களில் ஒரு சஹாபி ஹுபைபு என்ற நபித்தோழர். அந்த ஹுபைபு ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறுகளை எத்தனையோ முறை உங்களுக்கு நாம பயான்ல எடுத்து சொல்லியிருக்கோம். இதே மிம்பர்ல ஹப்பாபுடைய வரலாறும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹுபைபுடைய வரலாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹப்பாபுடைய வரலாறு, ஹுபைபு ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறு, ஹப்பாபு ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறு நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினையை தருகிறது? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் தனக்கு வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், உயிர் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் சத்திய மார்க்கத்தில் உறுதிமிக்க மக்களாக வாழ்ந்து உறுதிமிக்க மக்களாக இருந்தால்தான் மறுமையில வெற்றி அடைய முடியும். அந்த உறுதி, ஈமானிய உறுதி இல்லைன்னு சொன்னா நாம நஷ்டமடைஞ்சு நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். எந்த சூழ்நிலையிலும் மார்க்கத்தை நாம விட்டு கொடுக்க கூடாது என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மார்க்கத்தில் உறுதிமிக்கவர்களாக இருந்த வரலாறு நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்குது. அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு, அந்த சத்திய சஹாபாக்கள் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு நிறைய சத்திய சோதனைகள் ஏற்பட்டது. நிறைய சோதனைகளை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்து, இன்னைக்கு அந்த மாதிரி சஹாபாக்கள் அனுபவித்த கஷ்டங்கள், சித்திரவதைகள், சோதனைகள் எல்லாம் அதுல 1% கூட நம்ம யாருக்கும் கிடையாது. நாம இந்த உலகத்துல வாழும்போது மார்க்கத்துக்காக ஓரளவுக்கு கஷ்டப்படுறோம், குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம், அது வேற. ஆனால் சஹாபாக்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிற காரணத்தினால், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட காரணத்தினால், சத்திய மார்க்கத்தில் நிலைத்திருந்த காரணத்தினால் சஹாபாக்கள் அனுபவிச்சாங்களே வலி, அவங்க அனுபவிச்சாங்களே வேதனை, அவங்க அனுபவிச்சாங்களே கஷ்டம், இது யார் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி சோதனையில 1% சோதனையை கூட அல்லாஹ் நம்ம யாருக்கு இன்னைக்கு தர்றது கிடையாது, தந்தது இல்லை. அப்படி இருந்தும் இன்னைக்கு அற்ப காரணங்களுக்காக மார்க்கத்தை விடுகிறார்கள் ஒரு சிலர். ஆனா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்த போதும் கூட சஹாபாக்கள் மார்க்கத்தை விட்டது கிடையாது. என்ன காரணம்? அல்லாஹ்வை நேசிச்சாங்க, மார்க்கத்தை நேசிச்சாங்க, அதான் காரணம். நபியை நேசிச்சாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கழுவில் ஏற்றப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கஷ்டங்களை காஃபிர்கள் குஃபார்கள் கழுவுல ஏத்துனாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு கழுவுல ஏத்துறதுனா என்ன? அதாவது மரத்தை வளர்ந்திருக்கக்கூடிய மரத்தை வெட்டி அதை ஊசியா ஈட்டி மாதிரி அதை சீவி, அது மேல அந்த ஈட்டி மாதிரி ஊசியா சீவப்பட்டிருக்குமே அந்த மரத்துக்கு மேல உட்கார வச்சு பின்துவாரம் வழியாக அந்த மரத்துடைய ஈட்டியை உள்ள நுழைச்சு அதுல அப்படியே ஆசன வாயு வழியாக அந்த ஈட்டி உள்ள ஏறும், அப்படியே உயிர் போகும். அதான் கழுவேத்துறது. அப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிச்சுதான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. எப்பேற்பட்ட கஷ்டம்! எதுக்காக? ஹுபைப் ரலியல்லாஹு மார்க்கத்துல உறுதி மிக்க ஒரு மூமினாக இருந்தார், அதற்காகத்தான். கழுமரத்துல ஏத்தி கஷ்டத்தை கொடுத்தாங்க, அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க. அந்த கழுமரத்தை பார்த்தாலே இன்னைக்கு நமக்கெல்லாம் பயம் வந்துடும். நம்மள யாரையாவது மார்க்கத்துல இருக்கிறதுக்காக இந்த கழுமரத்துல உனைய நான் ஏத்த போறேன்னு சொன்னா அதுக்கு நாம தயாராகுவோமா? கழுவுல ஏற்றி ஆசனவாயு வழியாக மரத்தை இறக்கி அப்படி இறக்கி உடைய கொல்ல போறேன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட ஒரு கொடுமை. அந்த கொடுமையை ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுபவிச்சாங்க. அடிச்சு சித்திரவதை பண்ணி கழுவுல ஏத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. இவரும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கடைசியா அந்த குஃபார்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சார். கழுவுல ஏத்துறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஹுபைபு இந்த மார்க்கம் எனக்கு இஸ்லாம் தேவையில்லை, ஏன் நபி எனக்கு தேவையில்லை, நீங்க இருக்கிறது சத்தியம் சொன்னா இவரை விட்டுருவோம். அதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு வேற எதையும் எதிர்பார்க்கல, காசை எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல, வேற எந்த ஒரு தேவையோ எதிர்பார்க்கல.
அப்ப ஹுபைப் ரலியல்லாஹு என்ன அந்த காஃபிர்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னா, இவர் இஸ்லாத்தை தப்பா பேசணும், இவர் உயிரை விட மேலா நேசிக்கிற இவர் நபியை தப்பா பேசணும், ஏன் இஸ்லாம் எனக்கு பிடிக்காது, உங்க நிராகரிப்பு தான், உங்க கொள்கை தான் கரெக்ட், நீங்க கும்பிடுகிற சிலைகள் தான் உண்மையில் இறைவன், ஏன் இறைவன் அல்லாஹ் இல்ல, ஏன் மார்க்கம் பொய், இதை சொன்னாலே விடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. அதை சொல்லுவார்னு எதிர்பார்த்து தான் சொல்ல சொல்லியே சித்திரவதை பண்ணாங்க. உன்னை நாங்க விடணும்னா, நீ தண்டிக்கப்படக்கூடாதுன்னா ஓ மார்க்கத்தை விட்டுருந்தாங்க. இவர் விட மாட்டேன்டார், அடிச்சாங்க. கழுவுல ஏத்த போறோம் நாங்க. அப்பதான் அவரை ஒரு அனுமதி கேட்டார். ஹுபைப் ரலியல்லாஹு என்ன அனுமதினா, நான் ஒரு 2 ரக்காத்து தொழுகிறேன், எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார். தொழுகை காஃபிர்களுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமின் தொழுகையில் ஈடுபட்டால், எவன் காஃபிராக முஷ்ரிக்காக இருக்கிறானோ, நபி அவர்களின் காலத்தில் இருந்த முஷ்ரிக்கு காஃபிர்கள் இருந்து நபி அவர்களின் காலத்துக்கு முன் சென்ற காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் வரைக்கும் ஒரு மூமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின் அல்லாஹ்வுக்காக தொழுதால் காஃபிர்களுக்கு பிடிக்காது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS முஷ்ரிக்குகள்ல இருந்து பாஜக முஷ்ரிக்குகள் வரைக்கும் தொழுகையை வெறுக்கிறாங்கன்னா அதான் காரணம். பாஜக இருக்கிற முஷ்ரிக்குகள், RSSல இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள், யூதர்களான முஷ்ரிக்குகள் தொழுகையை வெறுக்கிறாங்கன்னா என்ன காரணம்? தொழுதா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க கூட இருக்கிற ஷைத்தான் அப்படி வெறுப்புணர்வை ஏற்படுத்துறோம். அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நபி ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் அல் குர்ஆனில எடுத்து பார்த்தால் அதுல ஒரு செய்தி வரும் ஷுஐப் நபியை பத்தி. ஷுஐப் நபி அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுவார். அசத்தியத்தில் இருந்து சத்தியத்துக்கு வர சொல்லி அந்த மக்களுக்கு எட்டி வைப்பார். ஷுஐப் நபிய பார்த்து அந்த மக்கள் கேட்பாங்க, ஷுஐப் நபி என்ன சொன்னார் அந்த மக்கள்கிட்ட? அல்லாஹ்வை நிராகரிக்காதீங்கன்னு சொன்னார், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னார், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, வேற எதையும் வணங்காதீங்கன்ற. என்ன அல்லாஹ்வுடைய நபியா ஏத்துக்கங்க, அல்லாஹ் தான் இணைய உங்கள்கிட்ட இதை சொல்ல சொன்னா, உங்களை படைச்ச இணைய படைச்ச அல்லாஹ் தான் என்ன நபியா தேர்ந்தெடுத்து உங்களை சத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு பணியை அல்லாஹ் தான் என் மேல கடமையாக்கி இருக்கான், அல்லாஹ்வுக்காகத்தான் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், நீங்க சத்தியத்தின் பக்கம் வாங்க, கல்லு சிலைகளை வணங்காதீங்க, அல்லாஹ்வை நிராகரிக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்குங்க, வேற யாரையும் எதையும் வணங்காதீங்க, என்ன நபியா ஏத்துக்குங்க. அவங்க செஞ்ச இன்னொரு பாவம் என்ன? குஃபூர்ல இருந்தாங்க ஷுஐப் நபி சமுதாயம். அளவு நிறுவையில மோசடி பண்ணாங்க. அளவு நிறுவையில மோசடி பண்ணாதீங்க, மக்களுக்கு விரோதம் செய்யாதீங்க, மக்களுக்கு கெடுதல் செய்யாதீங்க. நல்லதை தான் சொன்னார். உன்னை படைச்ச இறைவனை மட்டும் நீ வணங்கு, வேற யாரையும் எதையும் வணங்காத, அவனை மட்டும் நம்பு, வேற யாரையும் எதையும் இறைவனா கடவுளா நம்பாத, மக்களுக்கு கெடுதல் பண்ணாத, அளவு நிறுவையில மோசடி பண்ணாதன்ற. நீ ஒரு பொருளை வாங்கும் போது உன்னை யாரும் ஏமாற்றாத அளவுக்கு சரியா நிறுத்து அளந்து வாங்கிக்கிற, ஆனா அந்த பொருளை நீ விற்கும் போது மக்களை ஏமாத்துற. இந்த செயல் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. யார்கிட்ட? ஷுஐப் நபியுடைய சமுதாயமான அல்லாஹ் அல் குர்ஆன்ல மத்தியன் வாசிகள் என்று சொல்லுகிறானே அந்த மத்தியன் வாசிகள்கிட்ட இருந்துச்சு. இதைத்தான் ஷுஐப் நபி சொன்னார், இந்த பாவத்தை செய்யாதீங்க, பாவத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி நன்மையை செய்ய சொல்லி நன்மையின் பக்கம் ஷுஐப் நபி அந்த மக்களை அழைச்சாரு. நன்மையின் பக்கம் அந்த மக்களை அழைக்கும் போது அந்த மக்கள் காஃபிர்களான குஃபார்களான முஷ்ரிக்குகளான அந்த மக்கள் சொன்னார்கள், ஷுஐபே எங்கள்கிட்ட இப்படியெல்லாம் பேச சொல்லி உன்னைய சொன்னது யாரு? நீ உன் அல்லாஹ்வை தொழுகிற தொழுக, அதுதான் எங்கள்கிட்ட இப்படி பேச சொல்லிச்சான்னு கேட்டாங்க. அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் காஃபிர்களுக்கு மூமின்கள் தொழுதா பிடிக்காது. அதனாலதான் சில குஃபார்கள்ட்ட மூமின்கள் வேலைக்கு போனா தொழுகிறதுக்கு அனுமதி இல்லாம. என்ன காரணம்? தொழுகை அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு தொழுகையை பிடிக்காத ஒரு காரணம், படைச்ச இறைவனுக்கு நாம தொழுதா பிடிக்கும். நீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ வேலைக்காகவோ படிப்புக்காகவோ நீ தொழுகையை விடணும்னு அவசியம் இல்லை. அதை தூக்கி வீசிட்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உன் இறைவன் உன்னை காப்பாற்றுவான். இந்த உலகம் அற்பமானது, வேடிக்கையானது, விளையாட்டானது. அப்ப ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்கள பார்த்து அந்த காஃபிர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எங்கள்கிட்ட இப்படி உன்னைய பத்தி பேச சொன்னது நீ தொழுகிற தொழுகையான்னு சொல்லி தொழுகையை கிண்டல் பண்ணி பேசினாங்க. அதே மாதிரி ஹுபைப் ரலியல்லாஹு கழுவுல ஏத்தப்படுறதுக்கு முன்பு அந்த குஃபார்கள்ட்ட ஒரு அனுமதி கேட்டார். நான் 2 ரக்காத்து தொழுவணும், எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார்.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில பேருக்கு தொலை விடக்கூடாதுங்கிற எண்ணம். ஒரு சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவர் நாம கொள்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவர் மார்க்கத்தை விட்டுட்டாருன்னா, இந்த ஹுபைப் வந்து மார்க்கத்தை விட்டுட்டாருன்னா இவரை நாம இப்படி அனுப்பிடுவோம், இவர் மார்க்கத்தை விட அதான் முக்கியம், மார்க்கத்தை விட்டா இவரை உயிரோட விட்டுருவோம், மார்க்கம் தான் முக்கியம்னா கொன்றுவோம், இவரை கொல்றதுல என்ன பிரயோஜனம், இவர் இருக்கிற மார்க்கத்துக்காகத்தான் இவர் கொல்லப்பட போறார், வேற ஒரு காரணமும் இல்லை. இவர் மார்க்கம் பொய்ன்னு சொல்லிட்டாருன்னா, அல்லாவுக்கு இவர் இறைவனுக்கு எதிரா பேசிட்டாருன்னா, இவரை படைச்ச நம்மளை படைச்ச இறைவனான அல்லாவுக்கு எதிரா இவருடைய நபிக்கு எதிரா பேசிட்டாருன்னா இவரை நாம விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துலதான் அந்த காஃபிர்கள் இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் தொழுது நாம அவர்கிட்ட சொல்றோம், நீ இஸ்லாத்தை விட்டு உடனே நாங்க விட்டுறோம்னு சொல்றோம், இவர் நம்மள்ட்ட அதை விடுறேன்னு சொல்லல, விட மாட்டேன்னு சொல்லல, விட மாட்டேங்கிறத உறுதியா இருக்காது, அது அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது, அவர் ஆக்டிவிட்டிஸை பார்த்தாலே தெரியாது, அவர் மார்க்கத்தை விட மாட்டார். ஆனா தொழுகிறதுக்கு நம்மள்ட்ட அனுமதி கேட்கிறாரு. ஒருவேளை தொழுது ஒரு முடிவெடுத்து நம்ம விரும்புற மாதிரி முடிவெடுத்து மார்க்கத்தை விடுறேன்னு சொன்னா நமக்கு லாபம் தானே அப்படிங்கிற எண்ணத்துல தொழுவ அனுமதிச்சிட்டாங்க. ஹுபைப் எல்லாம் சீக்கிரமாவே தொழுதுட்டார், நீட்டி தொழுவாம சீக்கிரமாவே தொழுது முடிச்சிட்டார். தொழுது முடிச்சுட்டு அந்த காஃபிர்கள்ட்ட சொன்னார், நீங்க தொழுவ எனக்கு அனுமதி கொடுத்தீங்க, நன்றி, நான் தொழுதுட்டேன், சீக்கிரமாவே தொழுதேன். எதுக்காக தெரியுமா? உங்களுடைய தாக்குதலுக்கு பயந்து, உங்களுடைய எதிர்ப்புகளுக்கு பயந்து, நீங்க என்னைய தாமதமா கொல்ல வேண்டும்ங்கிறதுக்காக என்ன நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சீக்கிரமா தொழுதேன். சீக்கிரமா தொழுத ஹுபைப் லேட்டா தொழுதாரு, தாமதமா தொழுதாரு, ரொம்ப நேரம் தொழுதாருன்னா இந்த காஃபிர்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம தாக்குதலுக்கு பயந்துகிட்டு இவர் ரொம்ப நேரம் தொழுதுகிட்டு இருக்காரு, நம்ம அடிக்கு பயந்து, நம்முடைய நாம கொல்றதுக்கு பயந்துதான் இவர் ரொம்ப நேரம் தொழுகிறாரு நீங்க நினைப்பீங்க. அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் சீக்கிரமா நான் தொழுவையை முடிச்சேங்கிற. கடைசியா அது என்ன முடிவுல இருக்குன்னு கேட்கும்போது ஒரே முடிவு, அல்லாஹ் தான் என் இறைவன், அதுல மாற்று கருத்தே கிடையாது, இஸ்லாம் தான் என் மார்க்கம், அதுல மாற்று கருத்தே கிடையாது, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தலைவர், என்னுடைய வழிகாட்டி, அவர் தான் எனக்கு நபி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த சத்தியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானோ அந்த சத்தியத்திலிருந்து துளி அளவு கூட நான் வெளியேற மாட்டேன் டிக்ளேர் பண்றாரு. உடனே அந்த குஃபார்கள்லாம் சொல்லிட்டாங்க, அவரை கழுவுல ஏத்து, இந்த ஆள் விட மாட்டாரு, மாற மாட்டாரு, நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது, இவரை கழுவுல ஏத்துட்டாங்க. கழுவுல ஏத்த போடுறாரு, மரத்துல உட்கார வைக்கிறாங்க, கொடூரமான சம்பவம். அப்ப கடைசியா அந்த குஃபார்கள் ஒரு வார்த்தையை சொன்னா, இவ்வளவு தூரம் உனைய நாங்க கழுவுல ஏத்தி உட்கார வச்சுட்டோம், நீ மார்க்கத்தை விடுவேன்னு பார்க்கிறோம், விட மாட்டேங்கிற, உன் மார்க்கம் தான் முக்கியம்னு சொல்லி உயிரை கொடுக்க தயாரா இருக்க, நீ மார்க்கத்தை விட வேணாம், நாங்க சொல்ற ஒரு வார்த்தையை சொல்லு. என்ன வார்த்தை? நீ படுற இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் உன் நபி பட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை விட்டுறோம்னாங்க. முகமது, நீ அனுபவிக்கிற இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர் அனுபவிக்கணுமே என்ற ஒரு வார்த்தையை சொல்லு, உன்னை நாங்க விட்டுறோம்னாங்க. அதுக்கு தான் அவர் கோவப்பட்டார். எக்காரணத்தை கொண்டும் எங்க நபியுடைய காலில் ஒரு முள்ளு குத்தினாலும் அதை எங்கள் இதயத்தில் குத்துகிற ஈட்டியாக நாங்கள் கருதுகொண்டார். அதான் ஈமானிய உறுதி. அந்த ஈமானிய உறுதிக்காகத்தான் அவர் கழுவுல ஏற்றப்பட்டு கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அந்த ஈமானிய உறுதியை தான் ஒரு மூமின்ட்ட விரும்புறான் அல்லாஹ். காசுக்காகவும் அதுக்காகவும் பதவிக்காகவும் கட்சிக்காகவும் மார்க்கத்தை விட்டுட்டு போய் ஒருத்தன் வழிகேட்டுல நின்றான்னு சொன்னா அவன் திருந்தி அல்லாட்ட தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான் கண்டிப்பா. திருந்தாம தௌபா செய்யாம அதே நிலைமையில இருந்தான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்ப எக்காரணத்தை கொண்டும் ஒரு மூமினை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னால் ஈமான்ல பலமில்லாத மூமினை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஈமான்ல பலவீனமான ஈமானுடைய மூமினை அல்லாஹ் விரும்ப மாட்டான். பலமான ஈமான் உள்ள, ஈமான்ல பலசாலியா இருக்கிற மூமினை தான் அல்லாஹ் விரும்புவான். அந்த மூமினுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சூரா தஹ்ரீம்ல 66வது சூறாவான சூரா தஹ்ரீம்ல ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை பற்றி, அன்னை ஆசியா அவர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து பாராட்டுவதற்கு காரணம் என்ன? அவங்கள்ட்ட இருந்த அந்த ஈமானிய உறுதி. ஃபிரௌனுடைய கொடுமைகள் சித்திரவதைகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு அந்த சித்திரவதைகள் கஷ்டங்களுக்காக அவர்கள் மார்க்கத்தை விடவில்லை, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள்.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டார்கள், நபிமார்களாக ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌனுடைய சித்திரவதை கட்டுக்கடங்காமல் இருக்கும் பொழுது அவர்கள் மார்க்கத்தை விடவில்லை. மார்க்கத்தை விடாம மார்க்கத்தில் உறுதிமிக்க ஒரு பெண்மணியாக இருந்து அல்லாஹ்ட்ட எதை கேட்டாங்க? சொர்க்கத்துல தனக்குன்னு ஒரு வீட்டை கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு உம்ரஅத்த ஃபிரௌன இது காலத் ரப்பி இப்னி லி இந்திக பைத்தன் ஃபில் ஜன்னah வ நஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமித் தாலிமீன். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். மேலும் ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரௌனின் மனைவியை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட இந்த உலகத்துல துனியாவுல வாழ்ற ஒவ்வொரு மூமினுக்கும் உதாரணம் யார்? ஃபிரௌனுடைய மனைவி. நம்ம காலத்துல வாழ்ற மூமின்களான நமக்கும் இவங்க உதாரணம். நம்ம ஈமானுக்கு, ஈமானிய உறுதிக்கு, தக்வாவுக்கு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் காலத்துல வாழ்ந்தாங்களே, மார்க்கத்துல உயிர் போட வேண்டிய நிலைமை வந்தா கூட உயிர் கூட போகட்டும், ஆனா என் மார்க்கம் தான் எனக்கு முக்கியம் நினைச்சாங்களே, அந்த சஹாபாக்களுக்கும் இவங்க உதாரணம். அப்ப நபி அவங்க காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள்ல இருந்து இன்னைக்கு வாழக்கூடிய நம்ம வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் இந்த துனியாவுல வாழக்கூடிய, உலகத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் மிகச்சிறந்த உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் காட்டுகிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அவர் சொன்னார், இறைவா, எனக்காக நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கேட்கின்றேன். இறைவா, உன்னிடத்தில் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவாயாக. இன்னும் ஃபிரௌனை விட்டும் அவன் செயல்களை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக. இன்னும் அநியாயக்கார சமூகத்தாரிடம் இருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக என்று துவா செய்தார். ரொம்ப எல்லாருமே கேட்க வேண்டிய பிரார்த்தனையில மிக முக்கியமான பிரார்த்தனை இது. அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் அநியாயக்கார சமுதாயத்தை விட்டு எங்களை நீ காப்பாத்து. அவர்கள் எங்கள் மீது அநீதி இழைப்பதை விட்டும், அவர்களால் நாங்கள் அநீதி இழைக்கப்படுவதை விட்டும் எங்களை நீ காப்பாத்து. நாம ஒவ்வொருத்தருமே கேட்க வேண்டிய பிரார்த்தனை. அப்ப ஃபிரௌன்ட்ட இருந்து என்ன காப்பாத்து, அவனுடைய கெட்ட நடத்தையிலிருந்து, செயல்ல இருந்து என்ன காப்பாத்து, அநியாயக்கார சமுதாயத்துல இருந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டு ஈமான்ல உறுதிமிக்க ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சொர்க்கத்துல அல்லாஹ்ட்ட தனக்காக வேண்டி ஒரு வீட்டை கேட்டாங்க. அதுக்காகத்தான் ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு ஒரு முன் உதாரணமாக காட்டுகிறார். அந்த ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அவர்கள்ட்ட ஈமானிய உறுதி இருந்தது. அல்லாஹ் அவர்களை விரும்புகிறார். சஹாபாக்கள் இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்பு நேர்வழி, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு முன்பு வழிகேட்டில் இருந்தார்கள், குற்றவாளிகளாக இருந்தார்கள், பெரும் கொண்ட பாவங்களை செய்த பெரும் பாவிகளாக இருந்தார்கள். அல்லாஹ் நேர்வழி காட்டிய பிறகு, சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சஹாபாக்கள் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வே விரும்பி நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு சிறப்பு மிக்க மக்களாக சஹாபாக்களை மாற்றியது அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய நேர்வழி. அந்த சஹாபாக்களான அந்த உத்தம சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எந்த நேர்வழியை காட்டினானோ அதே நேர்வழியில் தான் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். நாம் நேர்வழியில் நிலைத்திருக்க வேண்டும், உறுதிமிக்க மக்களாக இருக்க வேண்டும், உறுதிமிக்க ஈமானை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் உன்னை ஈமான் கொண்ட எங்களுக்கு முன் சென்ற உன் நபியின் காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கு எப்படி உறுதிமிக்க ஈமானையும் தக்வாவையும் கொடுத்தாயோ அதுபோன்று எங்களுக்கு நீ உறுதிமிக்க தக்வாவை கொடு, ஈமானை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது உறுதிமிக்க ஈமான்தாரிகளாக, தக்வாதாரிகளாக வாழ்வதற்கு, மறுமையிலே வெற்றி அடைவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.